கோவைக்கு வரவே கூடாது, வந்தா சாப்பாடு போட்டே சாகடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கவியரசு கண்ணதாசன் கோவை குறித்து எழுதியிருக்காரு. அந்த கவிதையை பார்க்கலாம். கண்ணியரின் இதழழகை கோவை என்பர், கவிவழலை முழுவழிவை கோவை என்பர். நீலமலை சாரலிலே நிலம் விரித்து நெளிந்து வரும் தென்றலினை வளைய விட்டு பால் போன்ற இதயத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் எனவிட்டால் தமிழ் மூதாட்டி. வாழ்கின்றார் கோவையிலே நல்ல மக்கள், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பண்பெல்லாம் கோவையில்தான். ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க இருக்குங்க சரியுங்க பாக்க வாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க, வேணுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏப்பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார், ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், உயர்வப்பா இவர் நெஞ்சம் ஊற்றின் தேக்கம், கொடுத்தவரை பாடுவதெம் குல வழக்கம், கொடுத்தவனை புகழ்வதுதான் புலவன் பாட்டு, குறையதற்கு நானும் அதை செய்து விட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இன்னொரு சாம்பியனை தான் பார்க்க வந்திருக்கேன். இவரும் ஒரு சாதாரண ஃபேன்சியர் இல்லை. இவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல லாங் டைம் விட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். பிரதர் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்கள் ஊர் பற்றி, உங்களை பற்றி எப்படி சொல்லுங்களேன். என் பேர் கோபிங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் சிங்கள்லேருந்து வரோங்க. ஓகே, நீங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, பிஸ்னஸ் எல்ஐசி. பிரதர், அப்புறம் நீங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, வரப்பே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் டைமில் ஒரு 8 புறா தான் வச்சுப்பாரு, மற்ற புறாவை வச்சுக்க மாட்டாருன்ட்டு. ஏன் அப்படி ஒரு 8 போட்டா? 8 லக்கி நம்பரா? 8 லக்கி நம்பர் இல்லை, அளவை வச்சுருந்தா தான் புறாவை நல்லா பார்க்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். நான் அந்த புறாவை வச்சு மெயின்டைன் பண்ணி லாங் டைம் கொண்டு வந்துருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். பிரதர், இப்போ நீங்கள் அந்த 8 புறா இருக்கு இல்லைங்களா, அந்த 8 புறாவில் தானே 2 hours எல்லாம் விட்டீங்க. ஆக்சுவலி நீங்கள் சத்திரியில் எத்தனை புறா நீங்கள் போடுவீங்க டோர்னமெண்ட் வர? 4 புறா போடுவோம். 4 புறா போடுவீங்க, மீதி புறா ட்ரைனிங் புறா. ஓகே பிரதர், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த புறா இல்லையா லாங் டைம் பறந்துச்சு 13 புறா, அந்த புறா பற்றி கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்களேன். அது என்ன பண்ணி குட்டியில் என்ன பண்ணிச்சு? அது குட்டியில் நான் பார்த்தீங்கன்னா சின்னதில் பழக்கும் போது ஒரு 2 hour 3 hour வந்தோன்னா அடி வந்தோன்னா ரெக்கை வெட்டி வச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் அப்போ இறங்கெடுத்து கொடுத்து அப்படியே பழக்கி ரெக்கை பிச்சு தரப்போ என்ன சாப்பாடுலாம் தரீங்க நீங்கள்? சுண்டக்கல்ல போடுவேன், கொஞ்சம் ஹெல்த்தான மே போடுவேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெக்கெல்லாம் வந்த பின்னாடி நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மே மாதத்தில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மே கடைசி அது ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுது புறா? கம்மி டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போல்லாம் அதுக்கு மூச்செல்லாம் வாங்கும்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? நமக்கு அது பறக்க அது ரெடி ஆகிடும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பறக்கும், ஒரு 5 நிமிஷம் பறக்கும், அப்புறம் 5 நிமிஷம் அது பறக்க அதே செட்டில் ஆகிருக்கு. அது நம்ம எதுவுமே சாப்பாடுலாம் எதுவுமே தர தேவையில்லை. ஓகே, இப்போ உங்கள் புறா ஒரு ட்ரைனிங்க்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? காலையில் 4 hour 5 hour ஓட்டுவேன். ஓட்டினதுக்கப்புறம் சாயந்தரம் விட்டு இருட்டு திருப்பிக்குவேன். அப்படின்னா என்னது இருட்டு திருப்பம் தான்? இருட்டு திருப்பம்னா லீடிங் டைம் கொண்டு வரக்கு உங்களுக்கு சாயந்தரம் விட்டு நைட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் லீடிங் டைம் கொண்டு வர முடியும். சாயந்தரம் என்ன டைம் போகிறது? நீங்கள் 5 மணி 6 மணிக்கு விட்டு இருட்டில் உட்கார வச்சு. இருட்டுனா என்ன டைமுக்கு? 8 மணி 9 மணி அந்த டைமில். அது வரைக்கும் புறாக்கு கண்ணு தெரிஞ்சு பறந்துகிட்டு இருக்கோம். இருக்குது, நம்ம ஆரம்பத்திலே பழக்க அது பழகிக்க முடியும். ஓகே ஓகே. அப்போ கரெக்டாக அது பழகிடுது. அதுக்கப்புறம் திருப்பி காலையில் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 4 மணி 5 மணி டைம் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவேன். ஓகே ஓகே. அது அப்படியே மைனஸில் வரும். ஃபுல் டைம் விடும்போது காலையில் 8 மணி 10 மணிக்கு விட்டு நைட்டு 9 மணி 10 மணிக்கு அது மாதிரி. இப்போ நீங்கள் ட்ரைனிங் டைமில் உங்கள் புறா ஒரு 10 hours பறக்குது இல்லைங்களா, ஒரு 8 to 10 hours பறக்கிறப்ப என்ன ஃபுட்டெல்லாம் போடுங்க? ரிகவரி பண்ணணும் இல்லையா? ராகி பாதாம். ராகி பாதாம் ப்ரோட்டீன்கோசரம், ராகி கார்ப்ஸ், அவ்வளோ அதே போதும். வேறு எதுவும் தேவை? வேறு எதுவும் குளுக்கோஸு தண்ணி அது ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எதுவுமே கொடுத்துருங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கு வைக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வெயிட் ஆகிடும். அது நீங்கள் அது கொடுத்து பழகினீங்கன்னா அந்த டேப்லெட் கொடுத்தா தான் புறா பறக்கும், இல்லைன்னா பறக்காமல் போயிடும். ஓகே ஓகே. ஸோ ரிகவரிங்கிறது ஒன்றுமே இல்லை, வெறும் ஆரியம் பாதாம் மட்டும் தான், வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ணல. சூப்பர் பிரதர். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் அந்த புறா 13 hour நீங்கள் பறக்க வைக்கிறீங்க. சிங்கிள்ஸ் அந்த புறா பறந்துச்சு. எத்தனை நாள் நீங்கள் உடான் செட் பண்ணுங்க? எத்தனை நாள் ரெஸ்ட்டுக்கு புறா விடுவீங்க? 4 நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். 4 நாள் ரெஸ்ட்டுங்களா? 10 hour 12 hour பறந்தோன்னா 4 நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். அந்த 4 நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிரதர்? நார்மல் ஃபுட்டு தான், எப்போ கொடுக்குற ஃபுட்டு வெறும் இதே தானா? அதிகமாகவும் கொடுக்க மாட்டேன், கம்மியாகவும் கொடுக்க மாட்டேன். பூரா அந்த 4 நாள் கூண்டுக்குள்ளே இருக்குமா, இல்லை வெளியில் ஏதாச்சும் விட்டு ஃப்ரீ பண்ணுவீங்களா? காலையில் நிலக்கூண்டில் வெயிலில் போட்டுருவேன், கீழே அந்த சின்ன மெஷினில் சின்ன சத்திரியில் போட்டுருவேன். நைட்டான பிடிச்சி உள்ள அடைச்சிடுவேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருக்குமா? அங்கேயே தான் இருக்கும், வெயில் அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சி உள்ள ஃபுட்டு போட்டு நைட் பெட்டியில் மற்றபடி எதுவுமே இல்லைங்க, ஃப்ரீயாக விடுறது, ரக்கடிக்க விடுறது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. பண்ண மாட்டேன். சூப்பர் செம்ம.
ஸோ பிரதர் இப்போ அந்த புறாவுடைய ஸ்டைல் பிரதர் மேலே பறக்குமா கீழேயா தூரம் போய் பறக்குமா எப்படி? அது ஏர் கண்டிஷன் பொறுத்தவரை பறக்கும். எப்படி பிரதர்? கண்டிஷன் ஏர் கண்டிஷன் எப்படி பொறுத்தோ அது மாதிரி புறா பறந்துக்கும். அதான் இப்போ நிறையா காற்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? காற்று இருந்ததுன்னா கீழே பறக்கும். காற்று இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் 10 ஹவர்ஸ் ஓட்டின புறாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10 ஹவர்ஸ் நார்மலாக ஓட்டியிருப்பீங்க, பந்தயத்துலேயே நீங்கள் விட்டிங்கனாலும் ஏர் ஃப்ளோ பொறுத்தா புறா பறக்கும். நீங்கள் 10 ஹவர்ஸ் நார்மலாக காலையில் விடும்போது நார்மலாக நம்ம 10 ஹவர்ஸ் ஓட்டுறோம். 10 ஹவர்ஸ் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணி 9 மணிக்கு விட்றோன்னு வைங்க, நைட் 7 மணிக்கு உட்காருதுன்னா அந்த ஏர் ஸ்டைல் பறவை வேறு மாதிரி இருக்கும். பந்தயத்தில் விடும்போது அதே ஏர் ஃப்ளோ இருந்ததுன்னா அதே மாதிரி பறக்கும். ஏர் ஃப்ளோ மாறிச்சுன்னா திடீர்னு மேலே போய் நின்றுக்கும். ஏர் 10 மணி 11 மணிக்கு அடிக்கும்போது கீழே வரும். நீங்கள் நார்மலாகவே 10 ஹவர் எப்பவுமே ஓட்ட மாட்டீங்களா, 5 ஹவர் 6 ஹவர் தானே ஓட்டுவீங்க. ஏதோ டைம் தானே 10 ஹவர் 12 ஹவர்ஸ் கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு ரெக்கவரி மாறிட்டே இருக்கும். சூப்பர் பிரதர். இப்போ அந்த புறா கூட இன்னும் 2 புறா விட்டுருக்கீங்க. ஒரு சிங்கிள் புறாவில் விட்டுருக்கீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர் பறந்துருச்சு. அது கூட இன்னொரு புறா இதோ சொன்னீங்களா டோர்னமெண்ட் ட்ரிபிள்ஸ், அது என்ன ட்ரிபிள்ஸ்? இண்டிவிஜுவல் டோர்னமெண்ட்டுங்க வேறு, டிஸ்ட்ரிக்ட்டுங்க வேறு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 6 பந்தயம் இருக்கிறது. அது வந்து அவங்களே டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் இது விடுறது. இண்டிவிஜுவல் டேட் வந்து நம்மளே வாங்குறது. அதுலேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பறந்துருக்குது, இண்டிவிஜுவலி பறந்துருக்குது. அதான் இப்போ 3 புறா விடுது, 3 புறா நீங்கள் விடணுமா? ட்ரிபிள் ஸ்கிரேபர்ஸ். அதில் என்னென்ன டைமிங் பிரதர் பறந்துச்சு? அது ஒன்று 6:11, ஒன்று 6:12, ஒன்று 6:13, 7:09. மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து 7 மணிக்கு விட்டு 6 மணிக்கு, நியர்லி எல்லாம் 11 ஹவர் மேலே. 11 ஹவர்ஸ் மேலே. கிரேட் பிரதர், சூப்பர். கிரேபாஸ் இந்த தடவை எல்லாமே 11 ஹவர்ஸ்க்கு மேலே தான் பறந்துருக்கு. 11 மேலே தான் பறந்துருக்கு, கீழே 11 ஹவர் மேலே தான் விட்டுருக்காரு, வெறும் கம்மி டைம் தான். சூப்பர், செம்ம பிரதர். பிரதர் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாதா புறா வளர்த்துட்ருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். அது என்ன பண்ணீங்க? சாதா புறா இந்த வாட்டி இண்டிவிஜுவலாக டேட் எடுத்து விட்டுது. ஒரு புறா 8:14, இன்னொரு புறா காலையில் 3:48 வரணும். 48? ஆமாம். 4:48? 3:48. 3:48 சாயங்காலமா? ஆமாம். போன வருஷம் 4:10 ஒன்று, 4:26 ஒன்று பண்ணேன். இப்போ காலையில் விட்டு சாயங்காலம் 4 மணிக்கா? டோர்னமெண்ட்டில் காலையில் விட்டு சாயங்காலம் 4 மணிக்கா? காலையில் 7 மணிக்கு விட்டு விடிய காலையில் 4. அடுத்த நாள் விடிய காத்தால? அதை தான் கேட்க வந்தேன். விடிய காலையில் 4. காலையில் புறா விட்டு சாயங்காலம் 4 மணியில் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் புறா விட்டு அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் புறா பறந்துருக்கு. நியர்லி 21 மணி நேரம் 10 நிமிஷம். 21 மணி நேரம் 10 நிமிஷம் விட்டுருக்காரு சாதா புறாவில். கர்ணப்புறாவில் எல்லாமே வந்து 11 ஹவர் அபவ் விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி நாலேஜபிள் பர்சன். உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்கணும், உங்களுடைய பேரிங்கெல்லாம் பார்த்தேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அடிப்படையில் நீங்கள் பேரிங் பண்ணுறீங்க? ஒரு பேர்டு மேல் ஃபீமேல், அந்த பேர்டோட இந்த பேட்டர்ன் வைஸில் தான் ப்ரீடிங் ஸ்டேஜ் போடுது. வாவ், செமையா என்னமோ சீக்ரெட் சொல்லிட்டாரு. சும்மா நல்லா இன்னும் டெப்த்தாக சொல்லுங்க பிரதர், எங்களால் ஏமாற்ற முடியாது. நீங்கள் மேல் ஃபீமேல்னு சொல்லி ஈஸியாக ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க, சொல்லுங்கள் எப்படி? ஏன்னா ஒரு புறா நீங்கள் 12 ஹவர் பறக்குதுன்னா சம்திங் உங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு டெப்த்தாக இப்படி போட்டால் நல்லா இருக்குன்ட்டு, அதை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு அது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ அடக்கமாக இருக்காங்க பாருங்கள், பேசுகிறதும் சரி. ஓகே, பரவாயில்ல, உங்களுடைய சீக்ரெட். அப்புறம் பிரதர், இப்போ ஒரு நம்ம டோர்னமெண்ட்டுக்கு விட்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு டீம் வேணும் கண்டிப்பாக. அந்த டீம் எல்லாமே நம்மளே விட்டு நம்மளே பார்க்கவும் முடியாது, ரொம்ப டஃபஸ்ட்டு இது. ஸோ அந்த சீசன் டைமில் உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? பிரதர் சொல்லுங்கள், உங்களுடைய டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. இது வரராஜ் வர கௌதம். ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? அவர் ராமநாதபுரம். ஹாய் 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 தீபக். இவர் நம்ம ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, தலைவர் தெரியாதுங்களா? நீங்கள் தான் இவருக்கு நல்லா ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணுறீங்களாமே. இந்த புறா ஷோகிக்கு சொல்லி இது வரைக்கும் எத்தனை லட்சம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் கணக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஓ, பல லட்சம் போயிடுச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குங்க அவர். ரைட், ஆமாம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அத்தனை நேரத்துக்கு விடிய கண்ணு குளிச்சு விடிய பார்த்து அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான வேலை தான். சும்மா சாதாரணமாக இல்லை கஷ்டம் தான். கம்மியாக சொல்கிறாருன்னு இல்லை, கஷ்டமான வேலை, ஹார்டாக பண்ணுறாரு. கண்டிப்பாக. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணுறப்ப எனக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு விடுறவங்களுடைய அருமை வந்து அவ்வளோ தெரியல. நான் எப்போ டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் சீனிவாசா 5-6 மணி நேரத்துக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறியே, அவர் 12 மணி நேரம் எப்படா வெயிலில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. 12 மணி நேரம் 13 மணி நேரம் வாங்கி சாப்பிட்டு கண்ணு கருத்துமாக பார்த்துட்டு எவ்வளோ உன்னிப்பாக பார்த்து அதை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் வெற்றி அடையுது. சூப்பர், சம நல்லா சொன்னீங்க, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். அருமை நண்பர் கோபி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொறுமைசாலியான நபருங்க. நம்ம சிபிஎஃப்ஏ அமைப்புக்கு வந்துட்டு வருஷம் வந்துட்டு ஒரு பேர் வாங்கி கொடுக்கறதுல வந்து ஒரு முக்கியமான நபருங்க. சூப்பர். வருஷம் வந்து கண்டிப்பாக சிபிஎஃப்ஏல வந்துட்டு ஓவரால் சாம்பியன்
அதாவது வந்து தனி போட்டியிலையும் சரிங்க, மாவட்ட போட்டியிலையும் சரிங்க, ஓவரால் சாம்பியனுக்கு முக்கியமான கண்டென்டர்ல வந்துட்டு கண்டிப்பா இவர் ஒருத்தருங்க. அதே மாதிரி குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன, இந்த வருஷம் வந்துட்டு மாவட்ட போட்டியில வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஓவரால் சாம்பியனுங்க 2024. அப்படியா? சூப்பர் பிரதர். மாவட்ட போட்டி ஓவரால் சாம்பியன் என்னது? ஓவரால் சாம்பியன் அப்படின்னா வந்துட்டு இப்போ மாவட்ட போட்டியில 5 போட்டி இருக்குதுன்னா 5 போட்டியில வந்துட்டு ஒவ்வொரு போட்டிக்கு வந்துட்டு வாங்குற பிரைஸை வச்சு பாயிண்ட்ஸ் கொடுப்போங்க. அந்த பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு ஓவரால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா வந்துட்டு யார் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ. என்ன தலைவரே, இவர் ஓவரால் சாம்பியன் அடிச்சு இவ்வளோ அடக்கமாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷனு. சூப்பர் பிரதர். தனி போட்டியிலுமே வந்துட்டு ஓவரால் சாம்பியன் கண்டெண்டரா இருந்தாருங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தனி போட்டியில வந்து இவர் செகண்ட் பிளேஸ்ல இருக்காருங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. சூப்பர். வாழ்த்துக்கள் பிரதர். செம, ரியலி கிரேட். ஆக்சுவலாக நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சூப்பர். ஓகே பிரதர். நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுங்க. அதே மாதிரி இவருக்கு இன்னொன்று வந்து பேக் போன் வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பாளையத்தில் வந்து நம்ம இல்லாமல் வந்துட்டுங்க கள்ளிப்பாளையம் கார்த்தின்ட்டு ஒரு நண்பர் இருக்காருங்க. அவரும் வந்துட்டு இவருக்கு நல்லா சப்போர்ட்டுங்க. அதே மாதிரி கண்ணமலை குஞ்சனை வந்துட்டு அவரை போய் தெரியாம இருக்க முடியுமா? அவர் யாரு? ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? அவர் தான் வீடியோ வரமாட்டேங்கிறாரு. அவரும் வந்துட்டு நம்ம கோபிக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட்டுங்க. ஓகே சூப்பர். ஸோ மொத்தத்தில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் நீங்கள். கண்டிப்பாக. ஓகே. அப்புறம் ஆக்சுவலாக சார் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு நல்ல லெஜண்ட்ஸை, ஒரு நல்ல ஒரு சாம்பியன்ஸை தான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் வந்து நல்லபடியாக நல்ல டைமெல்லாம் விடுங்க. நெக்ஸ்ட் இயர் நான் வீடியோ பண்ணுறப்ப இன்னும் பெட்டரான டைம், இன்னும் பெட்டரான எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆக்சுவலாக இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி ஒரே 4 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு 4-5 பேரை வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி இருக்கும். ஒரே அடுத்த பேட்டிக்கு வரும்போது பாருங்க. அடுத்த பேட்டிக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கொஞ்சம் நிறையா கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சும் கொடுங்க. சரி. அதுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க வர்றப்ப வந்துட்டுங்க. இந்த வருஷம் வந்து மாவட்ட போட்டியில மட்டும் தான் வந்து ஓவரால் சாம்பியன் வாங்கியிருக்காருங்க. தவிர்க்க முடியாத காரண சூழ்நிலைனால வந்துட்டு தனி போட்டியில வந்து ஓவரால் சாம்பியன் வாங்க முடியாம போச்சு. கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு வந்துட்டு மாவட்ட போட்டியிலும் சரி தனி போட்டியிலும் சரி ஓவரால் சாம்பியன் வாங்கி அவருக்கும் அவரை சார்ந்து இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் அதே மாதிரி அவர் சார்ந்து இருக்கிற அமைப்பு CPFI அமைப்புக்கும் வந்துட்டு கண்டிப்பா கோபி வந்து பெருமை தேடி தருவார் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க வந்து வாழ்த்துறோங்க. கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல ஒரு ஃபேன்சியர் கூட திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.